ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். ராஜு, ராஜசேகர், மிஸ்டர் ராஜசேகரன். டேய் மடையா. அம்மா, வாசல்ல யாருன்னு பாரு. அத்தை. வா ரவி. எப்போ? நேத்து ராத்திரி புறப்பட்டியா? ஆமா அத்தை, ட்ரெயின் கூட கரெக்டா வந்துருச்சு. ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டை கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ளதான் இவ்வளவு நேரமாயி போச்சு. வாங்க சார். கோயம்புத்தூர் வந்து கெட்டு போயிட்டே ராஜு. என்னடா வந்ததும் வராதுமா இப்படி? இல்ல, இவ்வளோ சீக்கிரமா குளிச்சுட்டு வரியே, அதான் சொன்னேன். ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, வீடு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சாடா? பழைய காலமா இருந்தா வீட்டு அட்ரஸையும் எழுதி வர்ற வழி அம்புக்குறி போட்டு டீட்டெயிலாக லெட்டர் எழுதி அனுப்புவாங்க. இப்போ அட்ரஸை கேட்டால் எஸ்எம்எஸ்ல அனுப்புற நீ விசாரிச்சு தானே வரணும். அதே மொபைல்ல கூகுளில் தொலைவி இருக்கலாம்ல. ஈச்சாரி விநாயகர் கோயில் கிணத்துக்கிடவு. அப்படி தேடினால தான் 9 மணிக்காவது உன் ஏரியாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. உன் வீடு என்ன தாஜ்மஹாலா? கூகுளில் பார்த்ததும் கரெக்டாக வந்து குதிக்கிறதுக்கு. அம்மா, ரவிக்கு முதல்ல காப்பியை கொடு, குளிச்சுட்டு வரட்டும். ஆமா, என்ன ரவி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறியே? கோயம்புத்தூர்ல ஏதாவது இன்டர்வியூவா? ஏன் அத்த, நீங்க ராஜு கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? புதுசா கேக்குறான் என்ன வேலையா வந்திருக்கான்னு. முதல்ல காஃபிய குடி ரவி, அப்புறம் பேசலாம் அவர்கிட்ட. என்ன நடக்குதுங்க? ஏமா, நீதான் ரவியை வரவழைச்சியப்போ? ஆமா, திடுதுப்புன்னு வீடு பார்த்துட்டேன், உடனே புறப்பட்டுவான்னு நீ போன் பண்ண. 2 நாளைக்குள்ள எப்படி வீட்டெல்லாம் ஒழிச்சிட்டு வர்றது? அதான் சில ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண சொல்லி ரவி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் முன்னால வந்து சேர்ந்தேன். சில ஏற்பாடுகள்னா? வீடு சாமான்களை பேக் பண்றது, லாரியில ஏற்றி அனுப்புறது, ஹவுஸ் ஓனர் கிட்ட அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு வர்றதுன்னு எத்தனை வேலை இருக்கு. வீட்டையே காலி பண்ணிட்டு வந்தாச்சா? ஏமா, மறுபடியும் மதுரைக்கு திரும்பி போற ஐடியாவே இல்லையா? ஏன் திரும்பி போகணும்? உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல ஐயா மேல நம்பிக்கை வரலையா? நம்பிக்கை இருக்கு, ஆனா இப்ப ஐயா இருக்கிற நிலைமையில. ஏன்? அவரோட பினான்சியல் பொசிஷன் இன்னும் சரியாகலையா ராஜு? ஜான் ஏறி முளம் சறுக்கிற கதை, அப்புறம் டீட்டெயிலா பேசலாம் ரவி. அத்தை, வீட்டுக்கு கொடுத்துருந்த அட்வான்ஸ் பணம் 20,000, போன மாதம் வாடகை, எலக்ட்ரிக் பில்லு, கேட் ரிப்பேர் பண்ண செலவு, எல்லா பைசாவும் சுத்தமாக கால்குலேட் பண்ணி கழிச்சிட்டு 17,200 ரூபாய் கொடுத்தாரு ஓனர். புடிங்க பணத்தை. வீட்டு சாமான்கள் பேக் பண்ற செலவு, லாரி வாடகை அதெல்லாம் ஆயிருக்குமேப்பா. அது ஜோசப் பொறுப்பு. லக்கேஜை கொண்டு வந்து சேர்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கோ நாளைக்குள்ள லாரி வந்துடும். ஏமா, வீட்டை காலி பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன்னு எங்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஏன் சொன்னா உடனே நீ மதுரைக்கு பறந்து போய் மலைமலைன்னு எல்லா வேலையும் சுறுசுறுப்பா பார்த்து முடிச்சிருப்பியாக்கும். அப்பவும் ரவிக்கு தானே போன் போட்டு வேலை வாங்குவேன். அதான் நானே டைரக்டா ரவி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு போன் செலவு மிச்சம். ரொம்பத்தான் மிச்சம் பண்ணி கொடுத்துட்ட. கட்டிலு, மெத்த, மேஜை, நாற்காலி, பிளாஸ்டிக் டின்னு இதெல்லாம் முன்னேற்பாடா வாங்கி வச்சனே, அந்த பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ என்கிட்ட கேட்டியா வீட்டு தேவைக்கு என்னென்ன வாங்கணும், நீ வந்ததுக்கு அப்புறம் பார்த்து வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்க தோணுச்சா உனக்கு? கடன் கொடுக்க ஆள் இருக்குன்னு நீ பாட்டுக்கு கண்ட மேனிக்கு வாங்கி ரொப்பி இருக்க. சரி, லாரி லக்கேஜ் வந்தா அது எல்லாத்தையும் இறக்கி வைக்க இடம் எங்க இருக்கு? இன்னும் பெரிய பங்களாவா பாரு, காசுதான் துள்ளுதே உன் கையில. அது சரி. அத்தை, முதல்ல பணத்தை வாங்கி உள்ள வைங்க. உன் ஃப்ரெண்டு கிட்டயே கொடுத்துருப்பா, கடன்ல கொஞ்சம் குறையட்டும். மறக்காம ஐயா கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு ராஜு. சரிமா, இன்னைக்கே ஐயாட்ட கொடுத்துறேன். ரவி, நீ குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்துடலாம். நான் போய் டெஸ்டினி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் ரவி, உன் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேல்ல? கொண்டாந்துருக்கேன் அத்தை, ஆனா அதுக்கு என்ன அவசியம் தான் புரியலையே. எல்லாம் ஒரு காரணமா தான் கொண்டு வர சொன்னேன். நீயும் ஒரு நிலையான வேலையில உட்கார வேணாமா? கால காலத்துல ஒரு கல்யாண காட்சின்னு ஆக வேண்டாமா ரவி? எனக்கு எதுக்கத்த வேலை? அதான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டேனே. இப்போ 4 சிஸ்டம் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாம் பேங்க் லோன் தான். டிடிபி இருக்கு, ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு, கொரியர் சர்வீஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்கேன் அத்தை. அப்படியா? நல்லா இருந்தா சரிதான். நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுதான் உன்னை இங்க வர சொன்னேன். எல்லாத்துலயும் சஸ்பென்ஸ் வச்சா எப்படி அத்தை? என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு இப்ப கூட சொல்ல மாட்டீங்களா? அது ஒண்ணுமில்ல ரவி,
ஊராரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரணும்னு பழமொழியாமா. அது என் விஷயத்துல பழிக்குதான்னு அம்மா பரீட்சை பண்ணி பாக்குறாங்களாமா. அதுக்கு தான் உன்னை ஊட்டி வளர்க்குறாங்களாமா மாமா. அவன் கிடக்குறான் ரவி. நீயும் என் புள்ளதான். நீ எப்படி ஊரா பிள்ளையாவ? ராஜு நல்லா மாட்டிக்கிட்டியா? இந்த கேள்விக்கு ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி லாக் போட்டாங்க பாத்தியா? அதான் நம்ம அம்மா. ரொம்ப சரிப்பா. எங்க அம்மாவை என்னை விட நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ தான் அம்மா செல்லம். வைத்தறிச்சல்ல பேசுறான் பாரு. டிஃபன் உண்டா இல்லையா? உன் செல்ல புள்ளைக்கு போட்டது போக மிச்சம் இருந்தா எனக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறியா? டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பஸ் பாஸ் வாங்க சொல்லி பணம் கொடுத்துருந்தனே, வாங்கிட்டியா இல்லையா தீபா? அவன் கோடீஸ்வர வீட்டு பொண்ணுடி. அவன் ஏன் பஸ்ல போகணும்? கார் சர்வீஸ் முடிஞ்சு வந்துருச்சுல்ல. மெக்கானிக் ஷெட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் அனுப்பிட்டீங்களா? இல்ல அந்த கடன் தீர்ற வரைக்கும் அது எப்படி நம்ம கார் ஆகும்? இதோ பாரு, பணம் எப்போ அனுப்பணும் எப்படி அனுப்பணும்னு எனக்கு பாடம் நடத்தாத. உன் வைராக்கியம் வரட்டு லட்சியம் இதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. அனாவசியமா பச்சை புல மனசுல விஷத்தை விதைக்காத. உலகத்தை அனுசரிச்சு நடந்துக்கன்னு ஒரு அம்மாவா புத்தி சொன்னா அது உங்க கண்ணுக்கு விஷம் தோவுற மாதிரி தெரியுதா? இத்தனை வருஷம் செல்லம் கொடுத்து அவளை சீரழிச்சது போதும். இனிமேலாவது அவ என் பொண்ணா வளரட்டும். முடிஞ்சா வளைச்சு பாரு. வசதிகளை தாண்டி தான் பாசம் பக்தி பைத்தியக்காரத்தனம் எல்லாம். நாளைக்கு என்னோட அஸ்திபாசிகளை நிர்வாகம் பண்ண போறவ தீபா தான். இரும்பு தூண் மாதிரி அவ கம்பீரமா நிக்கணும். உன்ன மாதிரி மண்புழுவா வளர வேண்டிய அவசியமே இல்லை. தீபா, நீ கார் எடுத்துக்கிட்டே போமா. தேங்க்யூ டாடி. அம்மா வரேன். என்ன அலட்சியமா சிரிச்சிட்டு போறா? விளங்கின மாதிரிதான். சாபம் கொடுக்குறியாக்கும்? பெத்த மாதிரியா பேசுற? அறிவு கட்டு போச்சுடி உனக்கு. அது கெட்டு போய் தான் 22 வருஷத்துக்கு மேல ஆச்சே. புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. சரி சரி, எங்க வந்த இப்ப? நானும் சம்பந்தம் ஐயா கிட்ட கொடுத்த கடன் பத்திரம் ஜெராக்ஸ் கேட்டிருந்தேன்ல, அதை வாங்கிட்டு போகத்தான் உங்க அறைக்குள்ள வந்தேன். கணக்கு புள்ளிட்ட சொல்லியிருந்தனே. கேட்ட உடனே கொடுத்துடாதன்னு தானே? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏங்க, இது உங்களுக்கே நியாயமா படுதா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக பொண்டாட்டியை தாண்டி ஒரு கணக்க புள்ளைக்கு நாட்டாம கொடுத்து வச்சிருக்கீங்களே, கேவலமா இல்ல? பத்திரம் பண சம்பந்தப்பட்ட விஷயம், அதனாலதான் அதுக்கு பத்திரம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த விவகாரங்கள நீ தலையிடுறது எனக்கு பிடிக்கல. சொன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகாம நீ முரண்டு பண்ணுன, உன்னை கணக்கு பிள்ளைய விட்டுதான் மூக்க இருக்கணும். அவ்வளவுதானே? இல்ல இன்னும் பேச வேண்டியது ஏதாவது இருக்கா? என்ன மிரட்டுற? ஒரு கணக்க புள்ளைய வச்சு என்னை அடக்கிட்டதா நீங்க பெருமைப்பட்டுக்கிறீங்களா? உங்க ரூட்லயே நானும் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா தயங்கி இருந்தேன். இனிமே உங்களுக்கு பணிஞ்சோ பயந்தோ அப்படி பதிபக்தியை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிய வச்சுட்டீங்க. வரேன் சார். வர்றேன் சாரா? வரேன்னுட்டு வாசலுக்கு போற? நீங்க போக வேண்டிய இடம் எதுன்னு நான் தேட தொடங்கணும்ல. அந்த வேலையை பார்க்க தான் புறப்படுறேன். ஒரு வாரம் என்னை தேடாதீங்க. அதுக்கப்புறம்? ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க என்னை தேடி தவிச்சாலும் நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துல என்னைய வந்து பார்க்க முடியாது. அப்படி எங்க தான் போக போற? போக போறது நான் இல்ல, நீங்க தான். என்னடி பொடி வச்சு பேசுற? உடச்சே சொல்லணுங்கிறீங்களா? நீங்க போக போற இடம் பாளையங்கோட்டையா, மதுரையா, கோயம்புத்தூரா, எந்த ஒரு ஜெயில்னு தீர்மானிக்கத்தான் இந்த சுற்றுலா. வரேன் சார். என்ன மிரட்டலா? எங்கிட்டே வா. போ போ. நல்ல விஷயம் சொல்ல வரேன், போன்னு விரட்டுறீங்க முதலாளி. வாயா கணக்கு. அந்த கிழமை கடன் பத்திரத்தை கொண்டாந்தியா? பத்திரம் மட்டும் இல்லைங்க, பறிமுதல் பண்ணுற ஏற்பாட்டோட வந்திருக்கிறேங்க. எத்தனை நாளைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேங்க. உங்க எஜமானி அம்மா ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கா. அப்போ ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானே? கவலைப்படாதீங்க, நீங்கள் அடுத்த வேலையை பாருங்க. வா சௌந்தரம், என்ன இந்த வேகாத வெயில்ல வந்து நிக்கிற? இப்படி உட்காரு, தண்ணி எடுத்துட்டு வர்றேன். அப்படியே சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா மரகதம். ஐயோ, எடுத்துட்டு வரேன்டி ராஜாத்தி. எத்தனை வருஷமாச்சு நீ இப்படி உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிட்டு. தர்றேன் 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 தரேன்ட்டு இங்கேயே நின்னா எப்படி? தள்ளுடி. இருக்கிற பசியில சோது பானையில கையை விட்டுட்டு அள்ளி தின்னுருவேன். வாங்க மேடம், முதல்ல 2 பணியாரம் எடுத்துக்கோங்க, உட்காருங்க. அம்மா சமையல முடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். கொண்டா தம்பி. ராஜு, சமயக்கட்டுல மனையை எடுத்து போடு. சௌந்தரம், நீ உள்ள வந்து உட்காரு. ஏமா
மேடம் பசியில மயங்கி விழுந்துட போறாங்கன்னு பயப்படுறியா? இது பசி இல்ல, பரபரப்பு. என்கிட்ட எதையோ சொல்லணும்னு தவிக்கிறா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம மென்னு முழுங்குறா. நீ உள்ளவா சௌந்தரம்? அம்மா, ரவியை கூட்டிட்டு கம்பெனி போயிட்டு வரேன். சரி, சாப்பிட வந்துருங்கப்பா. நான் வரேன் மேடம். அவ இங்கதான் இருப்பா. சௌந்தரம், முதல்ல பலகாரத்தை சாப்பிடு, தண்ணிய குடி, படபடப்பு அடங்கும். அப்புறம் சொல்லு உன் சொந்த கதை சோக கதை எல்லாம். 22 வருஷத்துக்கு முன்னால நீ வேண்டான்னு தடுத்த, நான் கேட்கல. வயசு கண்ணை மறைச்சிருச்சு. அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப என்ன அதுக்கு? இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ கூடாதுன்னு தடுத்தாலும் நான் மாத்திக்க போறதில்ல. அப்புறம் எதுக்குடி எடுத்துக்கிட்டி வந்திருக்க இந்த வெயில்ல? நீயும் இந்த ஊர்ல தானே இருக்க, உன்கிட்ட கூட சொல்லாம அந்த காரியத்தை செய்ய மனசு வரல. என்ன காரியம்? யாரையாவது கொலை பண்ண போறியா என்ன? கிட்டத்தட்ட அப்படித்தான். அடி பாவி, காந்தி கிராமம் பேரையே கெடுத்துடாதடி. என்ன பேச விடுறியா பரதேவத? சொல்லு சொல்லு. நான் டைவர்ஸ் பண்ண போறேன். டைவர்ஸா? யார? அடுத்த வீட்டுக்காரனியா டைவர்ஸ் பண்ண முடியும்? கேக்குறா அவரு. அடி இவளே, ஏன்னு கேட்க வந்தேன், தடுமாறி போய் யாரன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? சரி, டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அவர் தான் பிரச்சனை. நான் அவருக்கு தொல்லை கொடுக்க போறேன். 22 வருஷத்துக்கு முன்னால அவர் பண்ணின அக்கிரமத்துக்கு பழி வாங்க போறேன். அவருடைய சம்சாரமா இருந்துகிட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்ப தாலி தர்மம் இடம் கொடுக்கல மறங்கதான். அதுக்காக விவாகரத்து வாங்கிட்டு அப்புறம் பழி வாங்க போறியாக்கும்? ஆமா, புருஷன் பொண்டாட்டி பந்தம் என்னோட வேகத்தை தடுக்குது. பாஞ்சாலி சொல்றத பாரதி எழுதியிருக்கிறாருல, சூதாட்டத்துல தோத்து போன தர்மனுக்கு தாரம் உடமை கிடையாது, புவிதாங்கும் துருபதன் கண்ணி நானு. அப்படி ஈஸ்வரமூர்த்தி சம்சாரமா இருந்துகிட்ட அவரை ஜெயிலுக்கு அனுப்புறத விட மறுபடியும் சுந்தர ஐயங்கார் மகளா மாறி அவரை பழி வாங்கலாமேனு தான். இதுக்கு நீ டைவர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல சௌந்தரம். நீ சுந்தரம் ஐயங்காரோட மகங்கிற உரிமைய இத்தனை நாள் விட்டு கொடுத்திருந்துட்ட. மறுபடியும் அந்த உறவை உன் புருஷனுக்கு நினைவுபடுத்து. அந்த உரிமைய ஊரறிய நிலநாட்டு. எளிமைக்கு இன்னொரு பேரு ஏமாளித்தனம் இல்லன்னு ஈஸ்வரமூர்த்திக்கு நல்லா புரியவை. அப்படிங்கிறியா? அப்ப சரி, நான் புறப்படுறேன். எங்க உடனே புறப்பட்டு நிக்கிற? வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சே. ஏன் வேலை இன்னும் முடியலையே? உனக்கு என்ன வேலை இருக்கு? சமைக்க வேணாமா? ஊர்ல இருந்து ராஜுவோட சிநேகிதங்கள்லாம் வந்திருக்காங்க. விருந்து சமைக்கணும். ஒருத்தியே எப்படி திண்டாட போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்த. இந்த வாழைப்பூ பார்த்து உரிச்சு பதனமா நறுக்கி வை. நான் நறுக்கி தரேன். கிண்ணத்துல கொஞ்சம் மோர் ஊத்தி கொடு எனக்கு. பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறேன். உனக்கு பிடிக்குமா சௌந்தரம்? புசிச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் காந்தி கிராமத்தோட முடிஞ்சு போச்சுடி. இப்ப அதை மீட்டுக்கிற நேரம் தான் வந்திருக்கே. நான் செஞ்சு போடுறத சுந்தர ஐயங்கார் மகளா உட்காந்து தின்னுட்டு புறப்படு. அப்புறம் ஜோசே, எப்ப மதுரைக்கு திரும்புறாப்புல? ஏன் வந்தோன்னு துரத்துறீங்க ராஜு? நான் உன்னை துரத்தலப்பா. மதுரைக்கு போன உடனே ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும், அதை சொல்லத்தான் கேட்டேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க, 2 நாள் பொறுத்து தான் போவேன். சவுந்தரம்மா ஒரு வேலை சொல்லியிருக்கிறாங்க, அது என்னன்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு தான் புறப்படுவேன். நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரமூர்த்திக்கு ஒரு ஜோல்ட் கொடுக்கணும். அது ஜோவால தான் முடியும். சொல்லுங்க. இப்ப ரவிக்கு தெரிய வேண்டாம். அவன் நியாயம் தருமன்னு லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவான். உங்க உயிர் நண்பனுக்கு கூட தெரியக்கூடாத விஷயமா? சரி சொல்லுங்க. ஈஸ்வரமூர்த்தி மேல 2 கேஸ் இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, கார் திருட்டு கேஸ் ஒன்று, ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று. கார் திருட்டு கேஸ் தான். மறுபடியும் அது தூசி தட்டி எடுக்கணும். அந்த கேஸா? சவுந்தரம்மாவும் அதான் சொல்லியிருக்காங்க. தல்லாகுளம் எஸ்ஐ நம்ம ஃப்ரெண்டு தான். அந்த கேஸை மறுபடியும் எடுத்து ஈஸ்வரமூர்த்திக்கு சமன் அனுப்பணும். அது கொஞ்சம் கஷ்டம் ராஜு. அப்பவே அந்த ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாரு அந்த ஈஸ்வரமூர்த்தி. எஸ்ஐ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. போலீஸ் மனசு வச்சா முடிஞ்சோ ஈஸ்வரமூர்த்தியை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. கார் மறுபடியும் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு ஈஸ்வரமூர்த்திக்கு பயம் வரணும். அதுக்கு ஏன் கார் திருட்டு கேஸை தூசி தட்டணும்? சவுந்தரம்மா கையெழுத்த ஃபோர்ஜரி பண்ணி அவங்க அப்பா சொத்துக்கள் எல்லாம் ஆட்டே போட்டார்ல அந்த ஈஸ்வரமூர்த்தி, அதையே கம்ப்ளைண்டாக கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்படியா? அதுவும் சரிதான். கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சொத்து மதிப்பும் அன்னைக்கு இப்போ 10 மடங்கு உசந்திருக்கும். அந்த விஷயம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு தோணுது. சவுந்தரம்மா அடுத்த வாரம் மதுரைக்கு வரான்னு இருக்காங்க. அப்போ கேஸ் கொடுக்க சொல்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஈஸ்வரமூர்த்தி பயப்படுவான்னு நினைக்கிறீங்க? சட்டம் சவுந்தரம்மா பக்கம் சாதகமாக இருக்குதுல்ல, ஒரு முயற்சி தானே. ஈஸ்வரமூர்த்தியோட கவனத்தை வேற பக்கம் திருப்பணும். அப்போதான் ஞானசம்பந்த ஐயாவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். மெக்கானிக் ஷெட்டை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்கலாம்ல. அது மட்டும் இல்லை, மதுரையிலேயே ஒரு ஷெட்டு போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. மதுரை பிரான்ச்சை நீங்களும் ரவியுமே மேனேஜ் பண்ணலாம்.
ஐ இப்படி ஒரு பிளான் இருக்குதா உங்களுக்கு? அதனால தான் வீட்டையெல்லாம் இப்போ காலி பண்ண வேணாம்னு தயங்கினீங்களா? அடடடடா. சில விஷயங்களை சொன்னா அம்மாவுக்கு புரியாது, அதனால தான் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லிக்கலாம்னு பார்த்தேன். அம்மா அவசரப்பட்டு வீட்டை காலி பண்ணிட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போன விஷயம். நமக்கு அட்ரஸ் இல்லைன்னா என்ன, உங்க டிரைவிங் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கலாம். ரெக்கார்டுக்கு ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ் வேணும். சரி செஞ்சிடுவோம். நான் இன்னைக்கே திருப்பூர் போய் லாரிக்கு ஆர்டர் எடுத்துட்டு புறப்படுறேன். அடுத்த வாரம் சவுந்தரம்மாவோட நீங்களும் மதுரைக்கு வாங்க. மற்ற விஷயங்களை அங்கே வச்சு பேசிக்கலாம். சரி, இப்படியே புறப்படுறதா? வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு அப்புறம் போகலாம் திருப்பூருக்கு. சாப்பாட்டுக்கு என்ன, இப்போ நான் கிளம்புறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. எனக்கு டிஃபன் கட்டி கொடுத்துருக்காங்க, கம்பெனிக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். வர ராஜு. ஆட்டோ ஆட்டோ. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசேகரனோட பழைய வீடும் ஷிஃப்ட் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அப்புறம் அவங்களுடைய புது வீடு மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அப்புறம் ஞானசம்பந்தன் கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினாங்க, இதை பற்றி தான். முதல்ல ராஜசேகரன் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் மதுரையில் இருக்கிற வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் எவ்வளோனா 20,000 ரூபாய். அதில் அவங்க செலவெல்லாம் கழிச்சது பார்த்திங்கன்னா, கரண்ட்டு பில் 425 ரூபாய், அப்புறம் கேட் ரிப்பேர் பண்ணதுக்கு சார்ஜஸ் வந்து 375 ரூபாய். அங்கேருந்து அவங்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1750 ரூபாய். லாரி சார்ஜ் பார்த்திங்கன்னா 3000 ரூபாய், அப்புறம் கிளீனர் சார்ஜ் 400 ரூபாய். டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7950 ரூபாய். இப்போது அவர்கிட்ட இருக்கிற அட்வான்ஸில் இருந்து 7950 ரூபாவை செலவு பண்ணிட்டாரு. மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 மைனஸ் 7950 ரூபாய், அதாவது 12,050 ரூபாய் அவர் கையில், ராஜு கையில் இருக்குது. அதை ஞானசம்பந்தன் ஐயா கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போது அவர்கிட்ட இருக்கிற அட்வான்ஸில் இருந்து 7950 ரூபாவை செலவு பண்ணிட்டாரு. மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 மைனஸ் 7950 ரூபாய், அதாவது 12,050 ரூபாய் ராஜு கையில் இருக்குது. அதை ஞானசம்பந்தம் ஐயா கிட்ட கொடுத்துட்டாரு. அதாவது அவர் வாங்கின கடனை திரும்பி கொடுத்துட்டாரு. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 30.